வணக்கம் நண்பர்களே, கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்க்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கூட்டிகிட்டு சந்திரா நம்ம கார்த்தியும் ரேவதியும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க. பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகலை அப்படின்னு உசுப்பேத்தி கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் நம்ம சாமுண்டேஸ்வரி பர்த்டே வீட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ரேவதியோட ஃப்ரெண்டோட வீட்டில் போய் பார்க்குறாங்க. அங்கே ரேவதி நிற்கிறாங்க, சாக்காராங்க. என்ன சந்திரா இங்கே நிற்க மாட்டா, அந்த கார்த்தி ரேவதிக்காக கண்டுனா வீட்டில் தான் இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். என் பொண்ணை பார்த்தியா இங்கே தான் நிற்கிறா, உனக்கு தான் பித்து பிடிச்சது மாதிரி இருக்குது, நீ வீணாக சந்தேகப்படாத கார்த்தியையும் ரேவதியையும் நான் பார்த்துக்கிட்டேன், நீ இவங்களை பற்றி சந்தேகப்பட்டு இவன் மண்டையை பிச்சுக்கிடாத சந்திரா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திராவுக்கு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்ன சித்தி, நான் அங்கே கார்த்தி கூட அந்த வீட்டில் இருக்கிறத பார்த்துக்கிட்டு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு இங்கே என்ன நடக்குன்னு பார்க்க வந்தீங்களா அப்படின்னு அந்த இடத்துல செமையாக நம்ம சாமுண்டேஸ்வரி இல்லாத நேரத்தில் நம்ம ரேவதி கேட்குறாங்க நம்ம சந்திராட்ட. ஆமாடி எனக்கு எல்லாமே தெரியும், என் அக்காவை நீ முட்டாளாக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் எங்கள் அம்மாவை முட்டாளாக்கிட்டு தானே இருக்கிறீங்க, என்னடி சொல்கிற? ஆமாம், உங்களுக்கும் சிவனாண்டிக்குள்ள உறவும் எங்களுக்கு தெரியும், நீங்கள் நல்லாவே எங்கள் குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாமல் இல்லை சித்தி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தாங்க நம்ம ரேவதி சந்திராவை ஓங்கி அடித்து தொலியை உரிச்சு விடுவேன், நீங்கள் என்னை பற்றியும் கார்த்தியை பற்றியும் எங்கள் அம்மாவை போட்டு கொடுத்து எங்கள் உறவுகளை முறிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நீங்கள் செய்கிறீங்கன்னா அடுத்த கட்டமாக உங்களை சிவநாட்டிக்குள்ள உறவை நான் எங்கள் அம்மா கிட்ட வெட்ட வெளிச்சப்படுத்த வேண்டியது இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சந்திராவை ஆப்பு வைக்கிறாங்க ரேவதி அப்படின்னு சொல்லலாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டனா நம்ம கார்த்தியும் ரேவதியும் நல்ல ஜாலியாக நம்ம ரேவதியோட இது ரேவதியை அப்படியே மடியில் தூங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கார்த்தி. ஆனால் இந்த சைடு இப்படியாவது எங்கள் அக்காவை இப்போ கூட்டிகிட்டு வரணும், நிரூபிக்கணும் இவங்களுக்குள்ள ரெண்டு பேர்த்துக்குள்ள உறவு. அப்போ தான் கும்பாபிஷேகம் எங்கள் மாமா ராஜராஜா கையால் நடக்காமல் போவோம், உங்கள் கையால் தாங்க கும்பாபிஷேகம் நடக்கணும். எத்தனை நாள் தான் இந்த ஊர்லேயும் சரி எல்லாத்துலேயும் சாமுண்டேஸ்வரி குடும்பத்துக்கு கீழே இருப்போம், ஆனால் இனி அப்படி நடக்கக்கூடாது, நம்ம தான் உங்கள் கையால் கும்பாபிஷேகம் நடத்தி நீங்கள் தான் ஊரில் பெரிய மனுஷன்னு இருக்கணும் அப்படின்னு சந்திரா ஆசைப்படுறாங்க. உடனே நீ இப்போவே போய் உன் அக்காக்காரியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாங்க. நம்ம சந்திரகலாவும் நம்ம அக்கா கிட்ட இந்த ரேவதி கார்த்தி செய்யக்கூடிய பித்தலாட்டத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி எடி சந்திரா அந்த பர்த்டே வீட்டில் போய் பார்ப்போம், இவ அங்கே இருக்காளா ரேவதி அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீ சொன்ன மாதிரி அவள் இல்லாட்டுன்னா அங்கே வரலாம் அப்படின்னு சொன்ன நேரம் அக்கா நிச்சயமாக இந்த பிறந்தநாள் அவளுக்கு ஃப்ரெண்டு வீட்டில் கண்டிப்பாக ரேவதி இருக்க மாட்டா, அவள் அங்கே தான் இருக்கா, அந்த கார்த்திக் கூட ஜாலியாக அவள் அவன் மடியில் படுத்து கிடந்ததை நான் பார்த்துட்டு தான்க்கா சொல்லுறேன் அப்படின்னு சொன்ன நேரம் சரி இருக்கட்டும், நீ இந்த பர்த்டே வீட்டில் காரை நிப்பாட்டு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி பர்த்டே வீட்டில் போய் பார்க்குறாங்க. செமசாக்கு அங்கே ரேவதி பர்த்டே கேட்க அவங்க ஃப்ரெண்டுக்கு ஊட்டி விட அந்த பொண்ணும் ரேவதிக்கு ஊட்டி விட அப்படியே ஜாலியாக இருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம சந்திராவுக்கு சாக்காவும் நம்ம இங்கே இருக்க மாட்டா அப்படின்னு நினச்சா இவ எப்படி வந்துட்டா, பெரிய தில்லாலங்கடியாக தான் இருப்பாங்க போல். அப்போ நம்ம போனதை பார்த்துக்கிட்டு தான் இந்த வருஷமாக இந்த டிரைவர் பையன் கண்டிப்பாக அத்தை பிறந்த நாள் வீட்டில் போய் தான் பார்ப்பாங்க, நீ அங்கே போயிடு அப்படின்னு அனுப்பி வச்சுட்டான் போல். இப்போ நம்மளுக்கெல்லாம் இவன் வேட்டு வச்சுட்டான், இப்போ அக்கா எது சொன்னாலும் நம்மளை நம்ப மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம சந்திரா மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வாடி இப்போவே வீட்டுக்கு போயிடுவோம், எனக்கு உன்னை நம்பி என் பொண்ணை சந்தேகப்பட பார்த்தேன்னா நான் என்ன வேலை பார்த்துட்டேன் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு நம்ம சந்திராவை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம அம்மா கிளம்பியாச்சு பார்த்துட்டேன், நல்ல வேலை கார்த்தி உஷாராவி பர்த்டே வீட்டுக்கு போ, கண்டிப்பாக உங்கள் அம்மா வருவாங்க அப்படின்னு என்னை அனுப்பி வச்சதுனால நான் தப்பிச்சிட்டேன், ஆனால் என் சித்தி பயங்கர ஆள் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி என் சித்தி
சித்திக்கு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு வந்து தயாராகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதியும் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட என்ன சித்தி நீங்கள் நானும் கார்த்தியும் ஒன்றா அந்த வீட்டில் வந்து இருந்ததை பார்த்துக்கிட்டு தானே நீங்கள் வந்து என் அம்மாவை சொல்லி கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லுறேன். ஆமாடி, கரெக்டாக தான் நீ யோசிச்சிருக்கிறது கரெக்டு தான். நானும் நீ என் கண்ணில் மண்ணை தூவிட்டியோன்னு நினச்சேன். உண்மையாட்டே நீ வந்து இங்கே இருந்துட்டு நாங்கள் வருவோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பர்த்டே வீட்டுக்கு போயிருக்கா தானே அப்படின்னு சொன்னாரோம். உங்கள் அம்மாவை வேணா முட்டாளாக்கலாம் ரேவதி, என்ன முட்டாளாக்க முடியாது அப்படின்னு சொன்னாரோம். ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க. நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவி, எனக்கெல்லாம் பழசெல்லாம் மறந்து போச்சு, எனக்கு இப்போ கார்த்தி யாருன்னு தெரியாது அப்படின்னு எல்லாம் நீங்கள் சதி பண்ண வேண்டாம். எனக்கு தெரியும் அவர் தான் என் புருஷன், நான் என் புருஷன் கூட இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி ஒன்று கொடுக்குறாங்க. இதோடு உங்கள் வேலையெல்லாம் நிப்பாட்டிடுங்க, எங்கள் குடும்பத்தை வந்து பிரிக்கணும் அழிக்கணும் அப்படின்னு வந்து கங்கணங்கட்ட வேலையை நிப்பாட்டிடுங்க. நீங்களும் சிவனாண்டிக்கும் உள்ள தொடர்பு எல்லாமே வெட்ட வெளிச்சமாக எனக்கு தெரியும். நான் கண்டிப்பாக வந்து எங்கள் அம்மா கிட்ட உங்களுக்கு என்ன சிவனாண்டி கூட தொடர்பு இருக்க தான் செய்யுது அப்படின்னு வந்து போட்டு கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து நம்ம சந்திராவுக்கு ஆப்பு வைக்கிறாங்க. என்ன நம்ம எப்படியாவது இவளுக்கும் கார்த்திக்குள்ள உறவை அக்கா கிட்ட தெரியப்படுத்தி இந்த கும்பாபிஷேகத்துக்கு ராஜராஜாவை அனுப்பாமல் என் புருஷன் சிவனாண்டி கையால் கும்பாபிஷேகத்தை நடத்திடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். ஆனால் நிலைமை தலைகீழாக போகுது. இவ வந்து என்னையும் சிவனாண்டி என் புருஷன் சிவனாண்டியையும் கோர்த்து விட்டு என்ன வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பயங்கர சாக்காட்டு நம்ம சந்திரா இருக்கிறாங்க. நம்ம எப்படியாவது இந்த டிரைவர் பையில ரேவதி கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சதி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அக்கா கிட்ட இருந்து என்ன விரட்டி தள்ளிடலாம் அப்படின்னு வந்து அவங்க 2 பேரும் சதி பண்ண மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ணி நான் அக்காவை வந்து நம்ப வைக்கிறது? இந்த டிரைவர் பையனுக்கும் ரேவதிக்கும் உள்ள தொடர்பை எப்படியாவது என் அக்கா கிட்ட தெரியப்படுத்தணும். எங்கள் அக்கா எதற்காக வந்து அந்த டிரைவர் பையில்கிட்ட லாக் ஆகி இருக்கான்னு தெரியல. கும்பாபிஷேகத்துக்கு வந்து ராஜராஜா கையால் நடக்கும் அப்படின்னு வந்து அவனும் ஸ்ட்ராங்காக நம்புகிறான். என் அக்காக்காரிய ராஜராஜா மாமாவை அனுப்பி வைக்கணும்னு தயாராக இருக்காவ. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எது வேணாலும் நடக்கலாம், ஆனால் இந்த தொடர்பு கும்பாபிஷேகம் ஒன்று நடந்துன்னா அது என் புருஷன் சிவனாண்டி கையால் தான் நடக்கணும். என் அக்காக்காரிக்கு இனி அவ்வளவாட்டு ஊர்லேயும் எந்த மதிப்பும் வந்து கிடைக்கக்கூடாது. கும்பாபிஷேகம் ராஜராஜா கையால் நடக்கவே கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிவனாண்டி வந்து கும்பாபிஷேகம் நடத்ததோ அதே மாதிரி நம்ம சந்திரா வந்து யோசித்து பார்க்குறாங்க. என் புருஷனுக்கு இவ்வளோ காலம் அந்த மதிப்பு மரியாதை கிடைக்கல, ஆனால் இனி வாழக்கூடிய நாட்களில் நாங்கள் வந்து அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும். ரேவதியும் புருஷனு கூட வாழ்ந்தாதான் புருஷனை பற்றி அருமை தெரியும் அப்படின்னு வந்து நான் புருஷன் கூட வாழலை அப்படின்னு வந்து குத்தி காட்டுறா. இதுக்கு எல்லாம் காரணம் இந்த சாமுண்டேஸ்வரி தானே, அவளால் தான் நான் புருஷனை பிரிஞ்சு கஷ்டப்படுறேன், நான் இனி விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் நம்ம சந்திரா வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி நம்ம கார்த்திகிட்ட நம்ம 2 பேரும் நீங்கள் சொன்னதை கேட்காம நான் உங்களை வந்து என் கூட இருங்க அப்படின்னு எல்லாம் கம்பல் பண்ணது ரொம்ப தப்பு தான். ஏன்னா எங்கள் சந்திரா சித்தி எப்போ நம்மளை கையங்களவுமாக பிடிச்சி அம்மாட்ட கொடுக்கலான்னு வந்து காவல் இருக்காங்க. நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க.